நீங்க சொல்ற பதில்ல தான் கடவுள் என் கூட இருக்காரா இல்லையாங்கிறதே தெரியும். என்ன சொல்றீங்க? ஆமா சார், எங்க அம்மாவுக்கு டாக்டர் ஞானவேல் தான் ஆபரேஷன் பண்ண போறாரு. ஓஹோ, என் வைஃப் கூட அவர் தான் ஆபரேஷன் பண்ணாரு. தெரியும். ஆனா 3 வருஷமாவே அவர் பண்ற எல்லா ஆபரேஷனும் ஃபெயிலியரா தான் முடியுது. கையல் ஆபரேஷனுக்கு பிறகு அவர் பண்ண ஆபரேஷன்ஸ்ல பேஷண்ட்ஸ் எல்லாருமே இறந்திருக்காங்க. அந்த மாதிரி எங்க அம்மாவுக்கும் ஏதாவது ஆயிடுமோன்னு பயமா இருக்கு சார். பைரவி, எல்லா ஆபரேஷனும் அப்படியே நடக்கும்னு ஏன் நினைக்கிறீங்க? சார், அப்படி நடக்காதுன்னு சொல்ல முடியாதுல்ல. ம், அதனால இந்த ஆபரேஷன் நடக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். அப்படின்னா உடனே போய் மேனேஜ்மெண்ட்ல பேசுங்க. அவங்க ஏத்துக்க தயாரா இல்லையே. அவங்க பாதி ட்ரீட்மெண்ட்ல அனுப்பவே முடியாதுன்னு சொல்றாங்க. சரி, இப்ப என்ன பண்றதா இருக்கீங்க? நீங்க நினைச்சா முடியும். நானா என்ன பண்ண? உங்க வைஃப் கையலுக்கு நடந்த ஆபரேஷன் நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. உங்களோட அஜாக்கிரதையால கையல் சாகல. வேண்டாம் பைரவி, நான் என் கையில மறக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். திரும்ப திரும்ப அவளை ஞாபகப்படுத்த வேண்டாம். பிரணவ், ப்ளீஸ் பிரணவ். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. என் கையில ஞாபகப்படுத்துற எந்த விஷயத்திலும் என்னால இறங்க முடியாது. நீங்க வேற ஏதாவது முயற்சி செய்யுங்க. நீங்க கிளம்பலாம். பிரணவ், ப்ளீஸ். பைரவி, இனிமே நீங்க கயல் பேரை சொல்லிக்கிட்டு கயல் விஷயமா என்ன தேடி வர வேண்டாம்.